श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय पराचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामலம். ஸ்ரீராமாயணத்திலே ராவணவதம் முடிந்து ராவணனுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அதற்கு பிறகு சீதையை கூட்டிக் கொண்டு வந்து சீதையின் அக்னி பிரவேசம் நடந்து நம் தேவர்கள் எல்லாரும் வந்து ராமனை வேண்டிக் கொண்டு சீதையை ஸ்வீகரித்துக் கொள் என்று சொன்னதினாலே ராமபிரான் அந்த சீதையை ஸ்வீகரிக்க தசரதன் வானத்திலே வந்து சிவபெருமான் தசரதனை அழைத்து கொண்டு வந்து தசரதனை பார்ப்பாயின்னு தசரதனை ராமனுக்கு காட்ட ராமனும் தசரதனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவனோடு இருந்து மறுபடி அயோத்தியைக்கு புறப்படணும்னு ஆசைப்படும் பொழுது, இங்கே நீ இருப்பாய், நான் உன்னை புஷ்பக விமானத்துல இறக்கி விடுகிறேன்னு விபீஷணன் சொல்கிறான். அப்ப நான் உடனே கிளம்பணும், பரதனை பார்க்க வேண்டும்னு சொல்ல ராமபிரான் புஷ்பக விமானத்துல ஏறுகிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய வானரங்கள் விபீஷணன் முதலானவர்கள் எல்லாருமே நாங்களும் உன்னோடு வந்து உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு எல்லாரையும் புஷ்பக விமானத்திலே ஏற்றி கொண்டு பறந்தான் அயோத்தியை நோக்கி என்று பார்த்தோம். 125 சர்க்கங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் 6 சர்க்கங்கள் தான் இருக்கு. 131வது சர்க்கத்துல பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. இன்று நாம் ஒரு 126வது சர்க்கத்திலிருந்து பார்ப்போம். இதுல ராமன் சீதையை அழைத்து கொண்டு போகிறான். புஷ்பக விமானத்துல அழைத்து கொண்டு போகும்போது வழியில தான் கடந்து வந்த பாதையெல்லாம் காட்டுகிறான். இதோ இதுதான் சேது பந்தனம், இதுதான் இதுதான் அதுன்னு சீதைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் காண்பித்து கொண்டே புஷ்ப விமானத்திலே பறந்து செல்கிறான் என்பதாக கதை இருக்கிறது. அதை பார்ப்போம். 126ஆம் சர்க்கம் யுத்தகாண்டம். முதல் ஸ்லோகம். அனுஜ்ஞாதம் துராமேன தத்விமானம் அனுத்தமம் உத்பபாத மகாமேகா ஸ்வசனேனோத்ததோ யதா. அப்ப அந்த பெரிய மேகம் எப்படி காத்திலேயே பறக்கும், அந்த மாதிரி அந்த விமானம் உயர பறந்து சென்றது. பாதயித்வா ததச்சக்ஷு சர்வதோ ரகுநந்தனஹ அப்ரவீன் மைதிலீம் சீதாம் ராமசசினிபானனான். இப்போ உடனே ராமன் கீழே தன்னுடைய கண்ணை செலுத்தி, திருக்கண்களை கீழே செலுத்தி சீதையை பார்த்து பேசுகிறார். கைலாச சிகராகாரே திரிகூட்ட சிகரே ஸ்திதாம் லங்காமீக்ஷஸ்வ வைதேகி நிர்மிதாம் விஸ்வகர்மனா. சீதையை கீழே பாரு, லங்கை எப்படி தெரியறது இங்கேருந்து, மேலேந்து பார்க்கிறார்கள். நம்மளே விமானத்துல எல்லாம் போகும்பொழுது கீழே பார்ப்போமே, அந்த மாதிரி இதோ பாரு இங்க லங்கை தெரியறது பார். பெரிய திரிகூட்டம்ங்கிற பர்வதத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய லங்கையை பாரு, விஸ்வகர்மா செய்திருக்கான், எவ்வளவு அழகா தெரியறது பார், இதை நீ பார்ப்பாயின்னு சீதைட்ட சொல்கிறார். ஏததாயோதனம் பஷ்ய மாம்சசோனி சகர்தமம் ஹரீனாம் ராட்சசானாம் ச சீதே விஸ்வசனம் மகத். இதோ இங்க பாரு போர்க்களம், இங்கதான் நாங்க யுத்தம் பண்ணோம், நானும் ராவணனும் யுத்தம் பண்ண இடம் இதுதான். ஒரே மாம்சமா கிடக்குவர், ராட்சசர்கள் வானரங்கள்னு அவர்களுடைய மாம்சம் ரத்தம்லாம் வழிந்த இடம் அப்படியே இருக்குவர் போர்க்களம். அதை பார் சீதை. அத்ர தத்த வரஷ்யேதே பிரமாதி ராட்சசேஸ்வரஹ தவஹேதோர் விஷாலாட்சி ராவணோ நிகதோ மயா. தோங்க பார் ராவணன் பார் இறந்து கிடக்கிறான். அந்த ராவணனையும் பாரு, உன்னை கடத்தியதுனாலே நான் கொன்னு விட்டேன் அவனை, அவன் இறந்து கிடக்கிறான். அங்கு இந்த இடத்துலதான் அவன் இறந்து கிடந்தான், அந்த இடத்தையும் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான்.
ராவணனுக்கு சம்ஸ்காரம்லாம் பண்ணி ஆயிட்டு அந்த இடம் ராவணன் இங்கதான் நான் கொன்னேன் அப்படின்னு தன்னுடைய வீரத்தை காண்பித்து கொடுக்கிறார். கும்பகர்ணோத்ர நிஹதஹ பிரஹஸ்தஸ்ச நிஷாச்சரஹ தூம்ராக்ஷஸ்சாத்ர நிஹதோ வானரேன ஹனுமதா. கும்பகர்ணனை இந்த இடத்துல கொன்னேன், பிரஹஸ்தனை இங்கதான் கொன்னேன், தூம்ராக்ஷன் அப்படிங்கிற அசுரன் இங்கதான் ஹனுமார் அவனை கொன்னார். வித்யுன்மாலி ஹதச்சாத்ர சுஷேனே நமஹாத்மனா. இப்ப சுஷேனன்கிற வானரன் வித்யுன்மாலிங்கிற அரக்கனை இந்த இடத்துல கொன்னான். அந்த யுத்தம் இப்படிதான் நடந்தது. லக்ஷ்மணே நேந்திரஜிச்சாத்ர ராவணிர் நிஹதோரணே அங்கதே நாத்ர நிஹதோ விகட்டோ நாம ராட்சசா. இப்ப இந்த இடத்துலதான் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் யுத்தம் நடந்தது. இந்த இடத்துலதான் லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்னான். அங்கதன் இங்கதான் விகட்டன்கிற அரக்கனை கொன்னான். விரூபாக்ஷஸ்ச துர்கர்ஷோ மகாபார்ஷ்வ மகோதரௌ அகம்பனஸ்ச நிஹதௌ பலினோன்யேச்ச ராட்சசாஹம். இன்னும் விரூபாக்ஷன், துர்கர்ஷன், மகாபார்ஷ்வன், மகோதரன், அகம்பனன்னு எல்லா அரக்கர்களையும் நாங்கள் கொண்டு விட்டோம். திரிஷிராச்சாதிகாயஸ்ச தேவாந்தகனராம் தகௌ யுத்தோன்மத்தஸ்ச மத்தஸ்ச ராட்சச பிரவராவ்யுபௌ மகரார்ச்ச துர்கர்ஷோ மயா யுதி நிபாதிதः யஜ்ஞசத்ருர் பிரம்மசத்ருர் சோனிதாக்ஷ வீரியவான் யூபாக்ஷஸ்ச பிரஜங்கஸ்ச நிஹதோ தௌ மகாஹவே வித்யுஞ்சிஹ்வோத்ர நிஹதௌ ராட்சசோ பீமதர்ஷனः நிகும்பஸ்சைவ கும்பஸ்ச கும்பகர்ணாத்மஜோ பலி வஜ்ரதம்ஷ்ட்ரஸ்ச தம்ஷ்ட்ரஸ்ச பகவோ ராட்சசாஹதாः. உடனே வரிசையா சொல்ற. திரிஷிரஸ் என்ன, அதிகாயன், தேவாந்தகன், நராந்தகன், யுத்தோன்மத்தன், மத்தன், மகராக்ஷன், துர்கர்ஷன், யஜ்ஞசத்ருர், பிரம்மசத்ரு, சோனிதாக்ஷன், வீரிய யூபாக்ஷன், பிரஜங்கன், அடுத்தது வித்யுஜிஹ்வன், நிகும்பன், கும்பன்னு கும்பகர்ணனுடைய 2 பிள்ளைகள், வஜ்ரதம்ஷ்டன், தம்ஷ்டன்னு இந்த எல்லா ராட்சசர்களையும் நாங்கள் கொன்றுவிட்டோம். இந்த யுத்த களத்துலதான் நடந்தது எல்லாமே அப்படின்னு எல்லா இடத்தையும் காண்பிக்கிறார். யுத்தம் எப்படி நடந்ததுன்னா சீதைக்கு வர்ணித்து கொண்டே வருகிறார். அத்ர மந்தோதரி நாம பாரியாதம் பரிய தேவயத் சபத்னி நாம் சாஸ்திரேன பரிவாரிதாம். இந்த இடத்துலதான் அந்த மண்டோதரின்னு ராவணனினுடைய பத்னி இருக்காளே, அவள் 1000 பெண்களோட கதறி அழுதாள். அது இந்த இடத்துல நடந்தது. ஏதத்து திருஷ்யதே தீர்த்தம் சமுத்திரஸ்ய வரானனே எத்திர சாகரம் உத்தீரிய தாம்ராத்ரி முஷிதாவயம். உடனே அந்த போர்க்களத்தை தாண்டி விமானம் போறது. உடனே காட்டுகிறார், இதோ இந்த இடத்துல சமுத்திரத்தின் கரை காணப்படுகிறதே, சமுத்திரத்தை தாண்டி ஒரு நாள் இரவு நாங்கள் இங்கதான் தங்கினோம், இதுதான் லங்கையினுடைய சமுத்திர கரை, இங்கதான் நாங்க தங்கினோம் அப்படின்னு சொல்றார். ஏஷசே தொருமயா பத்தஹா சாகரே லவனார்ணவே தவஹேதோர் விஷாலாட்சி நலசேது சுதுஷ்கரஹா. இந்த சேத்து இருக்கே, இதை நாங்க கட்டினோம் பாரு சேத்து, உனக்காக நான் இந்த சேத்துவை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன்னு சீதைக்கு அந்த சேத்து பந்தனத்தை காட்டுகிறார். இது நலசேத்து. இது ராமசேத்துன்னு சொல்றதோட ராமர் நலசேத்துன்னு தான் சொல்றார். நலன் கட்டினதுனால இது நலசேத்து, இது யாராலையும் கட்டவே முடியாது. பஷ்ய சாகரம் அக்ஷோபியம் வைதேகி வருணாலயம் அபாரம் அபிகர்ஜந்தம் சங்கசுக்திர் நிஷேவிதம். இதோ பாரு கடல், இந்த கடலை யாராவது தாண்ட முடியுமா? எவ்வளவு பெரிய கடல் பார். இரண்யநாபம் சைலேந்திரம் காஞ்சனம் பஷ்ய மைதிலி விஸ்ரமார்த்தம் ஹனுமதோ பித்வா சாகரம் உத்திதம். இதோ அந்த கடலுக்கு நடுவுல ஒரு மலை தெரியறதே, இதுக்குதான் மைனாக்க மலைன்னு பேரு. இரண்யநாப மலை, மைனாக்க பர்வதம். ஹனுமானுக்காக இது கடலுக்கு அடியிலிருந்து மேல வந்தது. ஏதத் குக்ஷௌ சமுத்திரஸ்ய ஸ்கந்தபார நிஷேவனம். இதோ சமுத்திரத்துக்கு நடுவிலே சேனை கூட்டங்கள்லாம் தங்குற இடம் இது. சேதுபந்த இதிக்யாதம் திரைலோக்கியேனாபி பூஜிதம் சுபம் பவித்ரம் பரமம் மகாபாதகநாசனம் ஏதத்து திருஷ்யதே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனஹா. இதுதான் சேதுபந்தம்னு பேரு. இந்த சேத்து மூவுலகத்தாரும் பூஜிக்கக்கூடிய இடம். இது ரொம்ப சுபமான இடம். இந்த சேதுபந்தம் அமைத்த இடம் இருக்கிறதே, அது சுபம், பவித்திரம், ரொம்ப புனிதமான இடம். பரமம், ரொம்ப உயர்ந்த இடம். மகாபாதக நாசனம், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் மகாபாதகங்கள்னு சொல்லுவா. இந்த பாவம் பண்ணா அதுக்கு தண்டனையே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த பாவங்கள், அவ்வளவு கொடுமையான பாவங்கள், அதை கூட எளிதிலே போக்கி விடும் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம்.
சேது தீர்த்தம், சேது பந்தனம்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்தாலே போதும். ஏதத்து திருஷ்யத்தே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனஹா. அப்படி இந்த சாகரன் இருக்கானே, இந்த சாகர தேவன் சமுத்திரராஜன், அவன் இடத்திலே சேதுபந்தனம் காட்டின தீர்த்தம் இருக்கிறதே, இந்த இடத்துலதான் அவன் எனக்கு காட்சி கொடுக்க, அந்த இடத்துல நாங்கள் சேதுபந்தனம் பண்ணி இருக்கோமே, இந்த தீர்த்தம் இது ரொம்ப பவித்திரமானதுன்னு காட்டி கொடுக்கிற. நாமும் அதனாலதான் இனி வரைக்கும் சேது தீர்த்தத்திலே தீர்த்தமாடி கொண்டு வருகிறோம். ரொம்ப உயர்ந்த தீர்த்தம்னு ராமனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டது. மகா பவித்திரம், எவ்வளவு பெரிய பாப்பங்களையும் போக்கக்கூடியதுன்னு. எந்த ஒரு சுத்தியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகிலும் சேது தீர்த்தத்துலதான் ஸ்நானம் பண்ண வேண்டும்னு சொல்லுவார்கள். பெரிய பெரிய தண்டனைகள்லாம் அனுபவித்தவர்கள் கூட சேது தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக் கொள்கிறார்கள். அத்திர பூர்வம் மகாதேவஹா பிரசாதம் அகரோத் பிரபு. முன்னாடி இந்த இடத்துலதான் சமுத்திரராஜன்கிறவன் என்னிடத்துல எனக்கு நீ இங்கு சேத்து கட்டிக்கொள் என்று என்னிடத்திலே அனுகிரகத்தை புரிந்தான். அத்திர ராட்சச ராஜோயம் ஆஜகாம விபீஷணஹா. அந்த சமயத்துலதான் விபீஷணனும் சரியாக, விபீஷணன் என்னை சரணாகதி பண்ண இடம் இதுதான் அப்படின்னு கரைக்கு அந்த பக்கம் உள்ளதெல்லாம் காட்டுகிறார். சமுத்திரராஜனோட இவர் சரணாகதி பண்ண இடம், விபீஷணன் சரணாகதி பண்ண இடம்லாம் வரிசையா காட்டிக்கொண்டே வருகிறார். ஏஷாசா திருஷ்யத்தே சீதே கிஷ்கிந்தா சித்திரகானனா சுக்ரீவஸ்ய புரி ரம்யா யத்ரவாலீமயா ஹதஹா. சீதையை இதோ இந்த இடத்துல கிஷ்கிந்தா தெரியறதே, இதுதான் சுக்ரீவனினுடைய புரின்னு. அடுத்தது கிஷ்கிந்தாக்கு போயாச்சு, வேகமா போயிடுத்து விமானம். கிஷ்கிந்தையை காட்டி கொண்டு போகிறார் விமானத்துல. இதான் சுக்ரீவனுடைய நகரம் கிஷ்கிந்தா. அத திருஷ்டுவா புரீம் சீதாம் கிஷ்கிந்தாம் வாலிபாலிதாம் அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் ராமம் பிரணய சாத்வசா. உடனே இந்த கிஷ்கிந்தா நகரத்தை பார்த்த உடனே சீதைக்கு ஏதோ மனசுல ஒரு எண்ணம் தோன்றிதான். சீதை பார்த்தா, இந்த கிஷ்கிந்தையை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு வார்த்தை பேசினாலாம். என்ன பேசினான்ங்கிறத பார்ப்போம். சுக்ரீவ பிரிய பாரியாபிஸ்தாரா பிரமுக தோன்றுப அந்நேஷாம் வானரேந்திரானாம் ஸ்திரீபி பரிவிருதாமஹ்யஹம் கந்துமிச்சே சகாயோத்யாம் ராஜதானிம் துவயானக. சீதை பார்த்தா விடவே இல்லை. இது என்ன ஆம்பளைங்களை மட்டும் கூட்டின்னு வர குரங்குகளுக்கு, அவர்களுடைய மனைவிகள் பெண் குரங்குகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அவளை பிரிஞ்சு, அவளை மட்டும் விட்டுட்டு போறியேராமா. எனக்கு என்ன ஆசைன்னா இந்த கிஷ்கிந்தால இறங்குவோம், இங்க இருக்கக்கூடிய தாரை முதலான எல்லா ராணிகள் ஸ்திரீ குரங்குகள் எல்லாரையும் கூட்டிக் கொள்ளும், அவர்களோட நான் அயோத்தியைக்கு போகணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சீதையானவள் அந்த குரங்குகளுக்காக பேசுகிறாள். ஏவமுக்தோத வைதேஹ்யா ராகவ பிரத்யுவாச்சகாம் ஏவமஸ்த்விதி கிஷ்கிந்தாம் பிராப்ய சம்ஸ்தாபிய ராகவஹ விமானம் பிரேக்ஷ சுக்ரீவம் வாக்கியமே ததுவாச்சக. உடனே அவ்வளவுதானே ஆகட்டுமே அப்படின்னு ராமனும் ஒத்துக்கொண்டு நேரா கிஷ்கிந்தையில கொண்டு போய் விமானத்தை இறக்குறா. லங்கையில கிளம்பின விமானம் கிஷ்கிந்தையில தான் போய் இறங்குறது. கிஷ்கிந்தையில விமானத்தை இறக்கிட்டு சுக்ரீவனை பார்த்து பேசுகிறார் ராமர். புரூஹி வானர சார்தூல சர்வான் வானர புங்கவான் ஸ்வதார சகிதா சர்வே அயோத்தியாம் யாந்து சீதையா. உடனே அவ்விடத்திலே சுக்ரீவனை பார்த்து ஆணையிடுகிறார், நீங்க எல்லாரும் உங்களுடைய மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு சேர்ந்து அயோத்தியைக்கு வாருங்கோள் அப்படின்னு சொல்கிறார். ததாத்வமபி சர்வாபி ஸ்திரீபி சக மகாபல அயோத்தியாம் யாஹி சீதாயா காமயேஷ பிரபூரியதாம் அபித்வரஸ்வ சுக்ரீவ கச்சாம பிளவகேஸ்வர. இப்ப நீனும் சுக்ரீவா, நீனும் உன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வா, இது சீதையினுடைய ஆசை, அதை நிறைவேற்றுவாயாக. வேகமாவா, அவர்களெல்லாம் கலப்பின் வரத்துக்கு லேட் ஆகும், வேகமாவா. ஏவமுக்தஸ்து சுக்ரீவோ ராமேணாபி அமித தேஜசா வானராதிபதி ஸ்ரீமான் ஸ்தை சர்வை சமாவிருதா பிரவிஷ்யாந்தః புரம் சீக்கிரம் தாராம் உத்வீக்ஷ்ய சோப்ரவீத். உடனே சுக்ரீவனும் அந்த புறத்துக்கு போய் அந்த தாரையை பார்த்து பேசுகிறான். பிரியேத்வம் சக நாரீபிர் வானரா நாம் மகாத்மனாம் ராகவே நாப்யனுஜாதா மைதிலி பிரிய காமியயா त्वरत्वम अभिगच्छामो गृह्य वानरयोषिताः அயோத்தியாம் தர்ஷயிஷ்யாமஹ சர்வா தசரத ஸ்திரியா. இங்க இருக்கக்கூடிய குரங்கு கூட்டங்கள் எல்லாருக்கும்
இந்த வானர ஸ்திரீகள் எல்லாருக்கும் அயோத்தியா ஸ்திரீகளை எல்லாம் காட்ட வேண்டும்னு ஆசைப்படுகிறாள் சீதை. அதனால நீ உடனே கிளம்பி வா, அந்த சீதையின் ஆசையை நாம் நிறைவேற்றுவோம்னு சுக்ரீவன் அவளை அழைக்கிறான். சுக்ரீவ வச்ச்ருத்வா தாரா சர்வாங்க சோபனா ஆஹூய சாப்ரவீத் சர்வா வானரா நாம் து யோஷிதா. உடனே தாரை எல்லா பெண்மணிகளையும் அழைத்து பேசுகிறாள். சுக்ரீவேனாப்யனுஜ்ஞாதா கந்தும் சர்வைஸ்ச வானரைர் மமச்சாபி பிரியம் காரியம் அயோத்தியா தர்சனேன ச பிரவேஷ்யம் சாபி ராமஸ்ய பௌரஜான பதை சஹ விபூதிம் சைவ சர்வாசாம் ஸ்திரீனாம் தசரதஸ்ய ச. உடனே தாரையும் எனக்கும் ஆசையா இருக்கு, தசரதன் எப்படி கட்டி வைத்திருக்கிறான் எல்லாத்தையும் பார்க்கணும், நகர ஜனங்களோட பேசி பழக வேண்டும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, காட்டிலேயே வளர்ந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்கிறார்கள். தாரையா சாப்யனுஜ்ஞாதா சர்வா வானரயோஷிதா நேபத்யம் விதி பூர்வேன கிருத்வா சாபி பிரதட்சிணம் அத்தியாரோஹான் விமானம் தத் சீதா தர்சன காங்க்ஷயா திருஷ்டுவா சீதாம் தத சர்வா விஸ்மிதா வாக்பிரீடிரே. உடனே என்ன பண்ணா, கேட்கவா வேணும், எல்லாரும் உடனே கிளம்பிட்டா. எல்லாரும் வந்து ஏறுகிறார்கள் இந்த விமானத்திலே. எல்லா பெண்களும் வானர பெண்களும் ஏறி சீதையை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே கொண்டாடுறான், அப்பா உன்னாலதான் எனக்கு அயோத்தியா கிடைச்சிருக்கு, இவர்கள் கூட என்ன, சுக்ரீவன் கூட என்ன ஞாபகம் வச்சுக்கல, என்னையும் கூட்டின்னு போகணும், நீ ஞாபகம் வச்சுட்டு என்ன சீதையை எல்லாரும் புகழ்ந்து தல்கிறார்கள். ताभिः सहोत्थितं शीघ्रं विमानं प्रेक्ष्य राघवः ऋष्यमूक समीपे तु வைதேகீம் புனரப்ரவீத். உடனே விமானம் கிளம்பியது. அப்ப ரிஷ்யமூக பர்வதம் கீழே வந்தது. இந்த ரிஷ்யமூக பர்வதத்தை பார்த்து ராமர் பேசுகிறார். திருஷ்யதே சௌ மகான் சீதே சவித்யுதிவதோ யதः ரிஷ்யமூகோ கிரிஸ்ரேஷ்டः காஞ்சனைர் தாதுபிர்விருதः. இதோ இங்க பாரு சீதையே, இதான் ரிஷ்யமூக பர்வதம், இங்கதான் நிறைய தங்கங்கள் நிறைய தாத்துக்கள்லாம் கிடைக்கும். அத்ராஹம் வானரேந்திரேன சுக்ரீவேன சமாகதா சமயஸ்சகிருத சீதே வதார்த்தம் வாலினோமயா. இங்கதான் நானும் சுக்ரீவனும் தோழன்களாக ஆனோம், தோழனாக ஆனேன், அவனோடு தோழமை கொண்டேன், இங்கதான் நான் வாலியை கொள்வேன்னு வாக்கு கொடுத்தேன், அது இந்த இடம்தான். ஏஷசா திருஷ்யதே பம்பா நளினி சித்திரகானனா துவயாவிஹீனோ யத்ராஹம் மிலலாப சுதுக்கிதா. இதோ இங்க பம்பா நதி, பம்பான்னு ஒரு குளம் தெரியறதே, உன்னை விட்டு பிரிஞ்சு நான் அங்க எவ்வளவு புலம்பினேன் தெரியுமா. அஸ்யாஸ்தீரே மயா திருஷ்டா சபரி தர்மச்சாரிணி அத்ரயோ ஜனபாகுஷ்ச கபந்தோ நிகதோ மயா. இதோ இந்த கரையில சபரின்னு ஒரு தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவளை நான் பார்த்தேன். இதை தாண்டி போனா கபந்தன், இந்த கபந்தனை இங்குதான் நான் வதம் செய்தேன். திருஷ்யதே ச ஜனஸ்தானே சீதே ஸ்ரீமான் வனஸ்பதிஹி யத்ர யுத்தம் மஹத்விருத்தம் தவஹே தோர் விலாசினி ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய ஜட்டாயோஸ்ச மகாத்மனஹ. இதோ ஜனஸ்தானம் தெரியறது பாரு, இங்கதான் உனக்காக ஜட்டாயுவானவன் மோட்சத்தை அடைந்தான், உயிரை விட்டான். கரஸ்ச நிஹதோ யத்ர தூஷணஸ்ச நிபாதிதஹ திரிஷிராஸ்ச மகாவீர்யோ மயா பானைர் அஜிம்மகைஹி ஏதத் ததாஸ்ரம பதம் அஸ்மாகம் வரவாரிணி. இதோ இங்க பாரு, நாம் வசித்த ஆசிரமம் கூட இன்னும் அப்படியே இருக்கு, கீழே நாம் வசித்த ஆசிரமம் இருக்கு, இங்கதான் கரதூஷணர்களை நான் கொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சீதையை பார்த்து அழகா பேசிட்டே வர்றார். பர்ணசாலா ததா சித்ரா திருஷ்யதே சுபதர்ஷனா யத்ரத்வம் ராட்சசேந்திரேன ராவணேன ஹிருதா பலாத். இதோ இங்க பார், பர்ணசாலை தெரியறது பார், பர்ணசாலை இவ்விடத்திலே தெரியறது பார், இங்குதானே உன்னை ராவணன் கடத்தி கொண்டு போனான். ஏஷா கோதாவரி ரம்யா பிரசன்ன சலிலா சிவா அகஸ்தியஸ்யாஸ்ரமோ ஹ்யேஷ திருஷ்யதே பஷ்ய மைதிலி. இதோ கோதாவரி நதி, அகஸ்தியரினுடைய ஆசிரமம், தீப்தஸ்சைவாஸ்ரமோ ஹ்யேஷ சுதீக்ஷ்ணஸ்ய மகாத்மனஹ. இதோ சுதீக்ஷ்ணரின் ஆசிரமம் கூட தெரியறது. வைதேகி திருஷ்யதே சாத்திர சரபங்காஸ்ரமோ மகான் உபயாத்த சஹசிராட்சோ யத்ர சக்ரஃப் புரந்தரஹ. இப்ப இந்த இடத்துல தானே நம்ம இந்திரனை பார்த்தோம், சரபங்கர் ஆசிரமம் அதுவும் தெரிகிறது. அஸ்மின் தேசே மகாகாயோ விராதோ நிகதோ மயா. விராதனை கொன்ன இடம் இருக்கிறதே. ஏதே தாபசாவாசா திருஷ்யந்தே தனு மத்தியமே அத்ரிஹ் குலபதிர்யத்ர சூரிய வைஸ்வானர பிரபஹ அத்ரசீதே த்வயா திருஷ்டா தாபசி தர்மச்சாரிணி. இதோ அத்ரி பகவான், அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கு,
இங்கதானே நீ அவருடைய பெண்டாட்டி அனசூயா தேவியை பார்த்த. அசௌ சுதனு சைலேந்திர சித்திரகூட்டா பிரகாசதே எத்திரமாம் கைகை புத்திரஹா பிரசாதயிதுமாகதா. இதோ சித்திரகூட்ட மலை வந்துடுத்து. இங்கதான் பரதன் என் திருவடிகள்ல விழுந்து கதறி நான் வரணும் வரணும்னு. ஏஷாசா யமுனா தூரா திருஷ்யத்தே சித்திரகானனா பரத்வாஜாஸ்ரமோ யத்ர ஸ்ரீமானேஷ பிரகாசத்தே. சித்திரகூட்டம் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதை தாண்டினா உடனே யமுனை நதி வரும். யமுனைக்கும் கங்கைக்கும் நடுவாக பரத்வாஜ் ஆசிரமம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரயாகராஜ், அலகாபாத்னு முன்னாடி இருந்தது, இப்ப பிரயாகராஜ் தீர்த்தராஜ பிரயாகம்னு அதுக்கு பெயர். அந்த இடத்துலதான் பரத்வாஜனுடைய ஆசிரமம் கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய இடத்துல இருக்கு. அதை காட்டுகிறார். ஏஷா திரிபதகா கங்கா திருஷ்யத்தே வரவாரிணி நானா த்விஜகஜா கீர்ணா சுபுஷ்பித சம்பிரபுஷ்பித கானனா. இதோ இந்த இடத்துல பரத்வாஜனுடைய ஆசிரமம் இருக்கு பார். இந்த இடத்துல கங்கை தெரியறது பார். உடனே மேல பறக்கிறார், இன்னும் உயரத்துல போறார். இந்த பரத்வாஜ ஆசிரமத்தில இருந்து அயோத்தியா ரொம்ப தள்ளி இல்லை. ஏஷசா அதிருஷ்யதே யோத்யா ஏஷசா ஸ்ருங்கிவேரபுரம் சைதத் குஹோ யத்ர சமாகதா. தோ ஸ்ருங்கிவேரபுரம் தெரியறதே, இங்கதான் குஹன் சேர்ந்தான். ஏஷசா அதிருஷ்யதே சீதே சரயூபமாலினி நானா தருஷதா கீர்ணா சம்பிரபுஷ்பித கானனா. ஏஷசா திருஷ்யத்தே யோத்யா ராஜதானி பிதுர்மம அயோத்தியாம் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா. இதோ இங்க தெரியறது, இதுதான் சரையு நதி. இந்த சரையு நதிக்கரையில அயோத்தியா தெரியறதே, என்னுடைய அப்பாவின் ராஜதானி அது. இதற்கு பிரணாமம் பண்ணிக்கொண்டு நீ மறுபடி சேர்ந்து விட்டோம் 14 வருஷம் கழித்து. இந்த நம்முடைய இந்த தாய் பூமி, இதை வணங்குவாயாக. ததஸ்தே வானரா சர்வே ராட்சசாச்ச விபீஷணா உற்பத்தியோத்பத்திய ததிருஷுஸ்தாம்புரீம் சுபதர்ஷனாம். உடனே விபீஷணன் வானரங்கள் எல்லாரும் குதிச்சு குதிச்சு பாக்குறான், அந்த அயோத்தியாபுரி எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு. ததஸ்துதாம் பாண்டர ஹர்மியமாலினீம் விஷால கக்ஷாம் கஜவாஜி சங்குலாம் புரீம் அயோத்தியாம் ததிருஷு ஸ்ப்ளவங்கமாக புரீம் மகேந்திரஸ்ய யதா மராவதீம். எல்லா குரங்குகளும் அந்த அயோத்தியாபுரியை குதித்து குதித்து பார்க்கிறார்கள். பா எப்படி இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, இந்திரன் சொர்க்கம் மாதிரி இருக்கே இது நமக்கு அப்படின்னு குதித்து குதித்து பார்த்தார்கள். இன்னும் விமானம் கீழே இறங்கல. விமானம் பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு மேலதான் நிக்கிறது. இதோட 126ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 127ஆம் சர்க்கம். பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சம்யாம் லக்ஷ்மணாக்ரஜா பரத்வாஜ் ஆசிரமம் பிராப்ய வந்தே நியதோ முனிம். இப்ப இன்றோட 14 வருடங்கள் முடிவடைந்தது. பஞ்சமி திதி இன்று. இதோட 14 வருடங்கள் முடிவடைய இருக்கிறது. இந்த சமயத்திலே ராமன் என்ன பண்ணான், பரத்வாஜ் ஆசிரமத்திலே இறங்கி அங்க இருக்கக்கூடிய பரத்வாஜரை தொழுகிறான். சோபிருச்சதபிவாத்யைனம் பரத்வாஜம் தபோதனம். பரத்வாஜ முனிவரை நமஸ்கரித்து பேசுகிறார். ஸ்ருணோஷி கஷ்சின் பகவன் சுபிக்ஷா நாமயம் புரே கச்சிச்சயுக்தோ பரதோ ஜீவந்தியபிச்ச மாதரஹா. பரத்வாஜரே, உனக்கு ஏதாவது தெரியுமா, பரதன் எப்படி இருக்கான்? அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்கள் கௌசல்யா தேவி, சுமித்ரை தேவி, கைகேயி தேவி, இவர்கள்லாம் எப்படி இருக்கா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் பரத்வாஜரிடமே கேட்கிறான் ராமன். ஏவமுக்தஸ்து ராமேண பரத்வாஜோ மகாமுனிஹி பிரத்யுவாச்ச ரகுஸ்ரேஷ்டம் ஸ்மிதபூர்வம் பிரகிருஷ்டவத். இப்ப முன்னாடியே பரத்வாஜ ஆசிரமத்துக்கு நான் வரும்பொழுது திருப்பி வருவேன்னு சொல்லியிருக்கான் ராமன். அந்த வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுனால 14 வருஷம் முடிந்திருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு முனிவரை அவமானப்படுத்த கூடாது, அவரை தொழ வேண்டும்ங்கிறதுக்காக பரத்வாஜரிடம் வருகிறான் ராமன். இப்ப உடனே கேட்கிறான். உடனே பரத்வாஜர் சொல்கிறார், பங்கதிக்தஸ்து பரதோ ஜட்டிலஸ்துவாம் பிரதீக்ஷதே பாதுகே தே புரஸ்கிருத்ய சர்வம் ச குஷலம் கிருஹே. இப்ப அழுது அழுது அந்த கண்ணீரே தரையில போய், ஒன்னும் கட்டிலெல்லாம் படுக்கிறது இல்ல, மண் தரையில தான் படுத்துட்டு இருக்கான். ராமனை விட்டு பிரிந்து கண்ணுல கண்ணீரா பெருகிறது.
அது அந்த மண் தரையில விழுந்து விழுந்து அந்த மண் தரையே சேர ஆயிடுது. ஜலம் பட்டா சேர ஆயிடும். இந்த சேரெல்லாம் உடம்புல பூசிக்கொண்டு இப்படிதான் இருக்கான் பரதன். உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய பாதுகை அங்க இருக்கும் பொழுது அங்க என்ன பஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு பேச்சு வருமா? எல்லாம் நன்னா இருக்கு. உன்னுடைய பாதுகை முன்னிறுத்தி ஆட்சியெல்லாம் ரொம்ப நன்னா நடக்கிறது. துவாம்புரா சீரவசனம் பிரவிசந்தம் மகாவனம் ஸ்திரீ திருத்தீயம் சுதம் ராஜ்யா தர்மகாமம் ச கேவலம் பதாதிம் தியக்த சர்வஸ்வம் விதுர்வச்சனகாரிணம் சர்வபோகைர் பரித்யக்தம் ஸ்வர்கச்சுதமிவாமரம் திருஷ்டுவா து கருணா பூர்வம் மமாசீத் சமிதஞ்சய கைகேயி வச்சனே யுக்தம் மன்யமூல பலாசினம். ராமா, நீ முன்னாடி மரவுரியோடு மனைவியோடு உன்னுடைய தம்பியோடு ராஜ்யத்தை விட்டு தர்மத்தை மட்டும் கை கொண்டு காலாலே நடந்து எல்லா பொருளையும் வேண்டாம்னு ஒதுக்கி வைத்து ராஜ்யத்தை உன்னுடைய தந்தையின் ஆணைப்படி நீ வந்தாய். ஆசையாக கைகேயி கட்டளையிட்டாள். அதை சாக்காக வைத்துக்கொண்டு காட்டிலே கிழங்குகள் கனிகளை மட்டும் புசித்து கொண்டு இப்படி நீ இந்த காட்டிலே திரிந்தாய். உன்னை பார்த்து எனக்கு முதல்ல அவ்வளவு துக்கம் உண்டாயித்து அப்படின்னு பரத்வாஜர் சொல்ற. சாம்பிரதம் சுசமிருத்தார்த்தம் சமித்ர கணபாந்தவம் சமீக்ஷ விஜிதாரிம் துவாம் மம பிரீதி அனுத்தமா. இப்ப நீ வெற்றி வாகை சூடி கொண்டு வந்திருக்க. இப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சர்வம் ச சுகதுக்கம் தே விதித்தம் மம ராகவ. உன்னுடைய சுகதுக்கம் எல்லாம் என்னால அறியப்பட்டது, எனக்கு எல்லாமே தெரியும். யத்வயா விபுலம் பிராப்தம் ஜனஸ்தான் அவதாதிகம் பிராமணார்த்தே நியுக்தஸ்ய ரக்ஷிது சர்வதாபசான் ராவணேன ஹிருதா பாரியா பபூவே யம் மனிந்திதா மாரீச்ச தர்சனம் சைவ சீதோன்மதனமேவ ச கபந்த தர்சனம் சைவ பம்பாபி கமனம் ததா சுக்ரீவேன ச சக்கியம் ச யச்சவாலீஹதஸ்த்வயா மார்கணம் சைவ வைதேஹ்யா கர்மவாதாத்மஜஸ்ய ச விதிதாயாம் च वैदेह्यां नलसेतुर् यथा कृतः यथा वा दीप्तयालङ्गा प्रहृष्टैर्हरियूथपैर् सपुत्र बान्धवामात्यः सबलः सहवाहनः यथा विनिहतः सङ्ख्ये रावणो दैवकण्टकः समागमश्च त्रिदशैर्यथा दत्तश्च ते वरः सर्वं मैतद्विदितं तपसा धर्मवत्सल सम्पतन्ति च मे शिष्या प्रवृत्त्याख्याः पुरीमितः. உடனே பரத்வாஜர் சொல்றார், நீ இங்க இருந்து போன பிறகு பஞ்சவட்டிக்கு போனது என்ன, அங்க சீதையை கடத்தினது என்ன, மாரீச்சனை பார்த்தது என்ன, ராவணன் உன் மனைவியை கடத்தினது என்ன, ஜட்டாயு மரணம் என்ன, சுக்ரீவனுடைய தோழமை கொண்டது என்ன, வாலியை கொன்றது என்ன, சீதையை தேடி கொண்டு போனது என்ன, அனுமார் கடலை கடந்தது என்ன, அது கடலிலே அணை கட்டியது என்ன, ராவணனை கொன்னது என்ன, ஏன் கடைசியா தேவர்கள்லாம் வந்து உனக்கு வரம் கொடுத்தது என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் என்னுடைய தப்போ வலிமையினாலே நான் அறிந்து கொண்டேன். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாமே தெரியப்பட்டது. அகமப்யத்ர தே தத்மி வரம் சத்ரபிருதாம் வர. இப்போ உடனே பரத்வாஜர் சொல்றார், நானும் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பரத்வாஜர் சொல்கிறார். அர்க்யமத்ய கிருஹானேதம் அயோத்தியாம் சோகமிஷ்யதி. இன்னைக்கு என்னுடைய பூஜையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாளைக்கு அயோத்தியா போய் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிடுகிறார் பரத்வாஜர். தஸ்ய தச்சிரசாவாக்கியம் பிரதிகிருஹ்ய நிருபாத்மஜः பாடமித்யேவ சம்ஹ்ருஷ்டோ தீமான் வரமயாச்சத. அப்ப அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாருன்னா ஏதாவது பண்ண முடியுமா? மீறி பேச முடியாது. ஆகையாலே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வேண்டுகிறார். அகாலே பலினோ விருக்ஷா சர்வேச்சாபி மதுஸ்ரவாஹ பலான்யமிருத கல்பானி பகூனி விவிதானி ச பவந்து மார்கே பவகவன் அயோத்தியாம் பிரதிகச்சதா. அயோத்தியைக்கு போகும்பொழுது விருட்சங்கள்லாம் கூட அகாலத்துல பூக்க வேண்டும். சில விருட்சங்கள் சில காலத்துல தான் பூக்கும். அப்படி இல்லாம இந்த சமயத்துல எதுவும் பூக்கிற காலம் இல்லைனாலும் எல்லாம் பூக்க வேண்டும். எல்லாம் பூக்கள் பழங்கள்னு எல்லாம் காய்ச்சி தொங்க வேண்டும்.
ததேச்சி ச பிரதிஜ்ஞாதே வச்சனாத் சமனந்தரம் அபவன் பாதபாஸ்தத்ர சொர்க்கபாதபசன்னிபாஹ. உடனே சொர்க்கம் மாதிரி ஆயிடுத்தான் அயோத்தியா போற வழி. நிஷ்பலா பலினச்சாசன் விபுலாச்ச பலாஷினஹ சுஷ்கா சமுத்திரபத்ராஸ்தே நகாश्चैव மதுஸ்ரவா சர்வதோ யோஜனாஸ்திரீனி கச்சதாம் அபவன்ஸ்ததா. போற பாதையில இருந்து 2 பக்கமும் 3 யோஜனை தூரத்துக்கு எல்லாம் ஒரே பூக்கள் பழங்கள்னு பழுத்து காட்சி தொங்குகிறது. ததப் பிரஹிருஷ்டா பிளவகர்ஷபாஸ்தே பகூனி திவ்யானி பலானி சைவ காமாதுபஷ்ணந்தி சஹஸ்ரசஸ்தே முதான்விதா ஸ்வர்கஜிதோ யதைவ. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்கிறாருன்னா, போற வழியில இந்த குரங்குகள்லாம் கையில கிடைக்கிற பழங்கள் பூக்கள்லாம் வாரி எடுத்து அதை புசித்து கொண்டு சந்தோஷமா செல்ல வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஏற்பாட்டை பண்ணினார் ராமர் என்று இதோடு 127வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 128ஆம் சர்க்கம். அயோத்தியாம் து சமாலோக்கிய சிந்தையாமாச ராகவஹ பிரியகாம பிரியம் ராமஸ்ததஸ்த்வரித விக்ரமஹா. உடனே அயோத்தியை மனசிலே நினைத்து அதனுடைய க்ஷேமத்தை பத்தி, அது நன்னா இருக்கா, எல்லாரும் அங்க நன்னா இருக்காளான்னு யோசிக்கிறார் ராமர். சிந்தையித்வா ததோ திருஷ்டிம் வானரே சூன்யபாதயத். அதை யோசித்துட்டு அப்படியே பார்வைய வானரங்கள் பக்கம் திருப்பினார் ராமர். உவாச்ச தீமான் தேஜஸ்வி ஹனுமந்தம் பிளவங்கமம் அயோத்தியாம் त्वरितो गत्वा शीघ्रं प्लवगसत्तम ஜானீஹி கச்சித் குஷலி ஜனோ நிருபதி மந்திரே. உடனே அங்க இருக்கக்கூடிய ஹனுமாரை பார்க்கிறார். ஹனுமாரை பார்த்து, ஹனுமரே, உடனே அயோத்தியாவுக்கு நீர் செல்ல வேண்டும். அங்க போய் எல்லாரும் நன்னா இருக்காளான்னு பார்த்துட்டு வா. இன்னைக்கு கடைசி நாளாச்சே. பரதன் நான் வராம ஏதாவது முடிந்து விட போறானே. ஸ்ருங்கிவேர புரம் பிராபிய குஹம் கஹன கோச்சரம் நிஷாதாதிபதிம் ப்ரூஹி குஷலம் வச்சனான் மம. இப்ப இங்கேருந்து கங்கையை கடந்து போனேன்னா ஸ்ருங்கிவேரபுரம் வரும். ஸ்ருங்கிவேரபுரத்துல போனீங்கன்னா குஹன்னு ஒருத்தன் இருப்பான். அந்த குஹனை பார்த்து அவன் சௌக்கியமா என்னன்னா கேட்டுண்டு என்னுடைய கதையும் சொல்லிவிட்டு செல்வாய். ஸ்ருத்வா துமாம் குஷலினம் அரோகம் விகதஜ்வரம் பவிஷ்யதி குஹ பிரீதா மமாத்ம சமசகா. நான் நன்னா இருக்கேன்னு தெரிஞ்சிடுத்துன்னா குஹனுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அவன் என்னுடைய ஆத்மாவை போன்ற நண்பன், என்னுடைய உயிருக்கு சமமான தோழன் குஹன். அயோத்தியா யாஸ்சதே மார்க்கம் பிரவருத்திம் பரதஸ்ய ச நிவேதயிஷ்யதி பிரீதோ நிஷாதாதிபதிர் குஹா. அங்கிருந்து அயோத்தியைக்கு எப்படி செல்ல வேண்டும் எல்லாத்தையும் குஹன் சொல்லுவான். பரதஸ்து த்வயா வாச்யஹ குஷலம் வச்சனான் மம சித்தார்த்தம் சம்ஷமாம் தஸ்மை சபாரியம் சஹ லக்ஷ்மணம். இப்ப நான் பரதனை சௌக்கியமானு கேட்டேன்னு சொல்லு, குஷலம் வினவினேன்னு சொல்லு. அதே மாதிரி நானும் பரத்வாஜ் ஆசிரமத்திற்கு வந்து 14 வருடங்களை நல்லபடியாக முடித்து விட்டேன். லக்ஷ்மணனும் சௌக்கியம், சீதையும் நன்றாக இருக்கிறாள்ங்கிறத சொல்ல வேண்டும். ஹரணம் சாபி வைதேஹ்யா ராவணேன பலீயசா சுக்ரீவேன ச சம்சர்கம் வாலினஸ்சவதம் ரணே மைதில்யன்வேஷனம் சைவ யதா சாதி கதாத்வயா லங்கயித்வா மகாதோயம் ஆபகாபதிமவ்யயம் உபாயனம் சமுத்திரஸ்ய சாகரஸ்ய ச தர்சனம் யதா ச காரிதஸ்யே தூ ராவணஸ்சயதா ஹதஹ வரதானம் மகேந்திரேன பிரம்மணா வருணேன ச மகாதேவ பிரசாதாச்ச பித்ரா மம சமாகமம் உபயாதம் ச மாம் சௌமிய பரதஸ்ய நிவேதய சஹராக்ஷசராஜேன ஹரிநாம் பிரவரேன ச. உடனே எல்லாத்தையும் சொல்லு நீனு. சீதையை கடத்தி கொண்டு போனது என்ன, சுக்ரீவனோடு சேர்ந்தது என்ன, மற்றும் வரிசையா நடந்த விற்த்தாந்தம். கடைசியா இந்திரன் பிரம்மா ருத்ரன் எல்லாரும் வந்து கடைசியில ருத்ரன் சிவபெருமான் வந்து என்னுடைய தந்தையை கூட்டி கொண்டு வந்தது என்ன, எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம அங்க சொல்லு. பரதனுக்கு இது எல்லாவற்றையும் நீ சொல்ல வேண்டும். ஜித்வா சத்ருகணான் ராமஹா பிராப்யச்சானுத்தமம் யசஹ உபயாதி சமிருத்தார்த்தஹ சஹமித்ரைர் மகாபலைர் ஏதத் ஸ்ருத்வா யமாகாரம் பஜதே பரதஸ்ததா சச்சதே வேதித்தவ்ய ஸ்யாத் சர்வம் யச்சாபி மாம் பிரதி. எல்லா சத்ருக்களையும் ஜெயித்து வெற்றியோடு ராமர் சீதையுடனும் லக்ஷ்மணனோடும் திரும்புகிறார்னு நீ போய் சொல்லு. அப்பொழுதுதான் பரதனுடைய முகக்குறி எப்படி இருக்கான்னு பாரு. இந்த பரதன் இருக்கானே, நீ இத சொன்ன உடனே பரதனுக்கு முகத்துல எம் ஆகாரம் பஜதே, அவன் முகத்திலே என்ன ஒரு
ஒரு ரியாக்ஷன் சொல்றாலே, என்ன ஒரு ஆகாரத்தை காட்டுகிறானோ, முகத்துல என்ன ஒரு பாவனை தெரிகிறதோ அதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீ என்னை பத்தி ஒன்னொன்னு சொல்றச்சே, பரதனுக்கு முகத்துல என்ன ஆகாரம் தெரியுது, எல்லாத்தையும் நீ ஒண்ணு விடாம கவனிக்க வேண்டும். இதுதான் அனுமார் தானே இதுக்கு வல்லவர். ஆகையாலே அதை நீ சொல்லுவாயாகன்னு சொல்ற. நேயாச்ச சர்வே விருத்தாந்தா பரதஸ்யங்கி தானிச்ச தத்வேன முகவர்ணேன திருஷ்டியா வியாபாஷனேன ச. இப்ப பரதனது செய்திகள் எல்லாரும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் அவன் சொல்றதை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது. அவன் முகத்துல என்ன பாவனை காண்பிக்கிறான், கண்ணால என்ன பார்க்கறான், பேச்சால என்ன உள் கருத்துக்களை வைத்து பேசுகிறான், எல்லாத்தையும் உள்ளபடி அறிய வேண்டும். சர்வகாம சமிர்தம் ஹி ஹஸ்தியஸ்வரத சங்குலம் பிதிருபைதாமகம் ராஜ்யம் கஸ்யனா வர்த்த என் மனஹா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லா மனோரதங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியது, யானை குதிரைகள் எல்லாம் நிறைந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் இருக்கே, இந்த செல்வம், இது யாருடைய மனசைதான் மாத்தாது அப்படிங்கிற ராமன். பரதன் மேல பங்க திக்தஸ்து பரதோன்னு நேத்திக்குதான் பரத்வாஜர் சொன்னார். இப்பதான் சொல்லியிருக்கார். சேருல பிறந்துட்டு இருக்கான் உனக்காக அப்படின்னு சொன்னது கூட இல்லாமல், இந்த ராஜ்யம்ங்கிறது யாரினுடைய மனசைதான் மாத்தாது அப்படிங்கிற ராமன். இது உண்மை, எவ்வளவு உண்மையான சொல். செல்வம்ங்கிறது எப்பேற்பட்ட தர்மசாலிகளின் மனசை கூட எளிமையாக மாத்தக்கூடியது. அதனால ஒருவேளை பரதனுக்கு அதுல ஆசை இருந்தது அப்படின்னு அவனே வச்சுக்கட்டுமே, நான் எதற்கு அங்க போகணும்னு ராமருக்கு எண்ணம். சங்கத்யா பரத ஸ்ரீமான் ராஜ்யார்த்தி சேத் ஸ்வயம் பவேத் பிரகாஷஸ்து வசுதாம் கிருத்னம் அகிலாம் ரகுநந்தனஹா. பரதன் ஒருவேளை ஆசையால அந்த அரசை விரும்பினான் அப்படின்னா அவனே வச்சுக்கட்டும், இந்த பூமி முழுக்க அவனே அரசாளட்டும், எனக்கு இந்த பூமியே வேண்டாம். தஸ்ய புத்திம் ச விஜ்ஞாய விவசாயம் ச வானர யாவன்ன தூரம் யாதாஸ்ம க்ஷிப்ரமா கந்தும் அருகசி. இப்ப நான் அங்க நாளைக்கு வந்துடுவேன், அதுக்குள்ள நீ இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டும். இது பிரதி சமாதிஷ்டோ ஹனுமான் மாருதாத்மஜா மானுஷம் தாரயன் ரூபம் அயோத்தியாம் துரிதோ யயௌ. உடனே இதை சொன்ன உடனே மனித உருவை எடுத்துக்கொண்டு ஹனுமாரானவர் அயோத்தியை நோக்கி போனார். அதோத்பாத வேகேன ஹனுமான் மாருதாத்மஜா கருத்மான் இவ வேகேன ஜிகிருக்ஷன் குஜகோத்தமம். உடனே பறக்கிறார், கருடன் போல வேகமா பறந்து போகிறார். லங்கயித்வா பிதிருபதம் புஜகேந்திராலயம் சுபம் கங்கா யமுனையோர் மத்தியம் சன்னிபாதம் அமித்ய சிங்கவேரபுகம் பிராப்ய குஹமா சாத்திய வீரியவான் சபா சாசுபயா ஹிருஷ்டோ ஹனுமான் இதம் அப்ரவீத். உடனே அங்கிருந்து கங்கை நதியை தாண்டி குதித்து சிங்கிவேரபுரத்துக்கு சென்று அங்கு குஹனை பார்த்து பேசுகிறார் ஹனுமார். சகாத்து தவ காகுஸ்தோ ராம சத்ய பராக்கிரமஹ சஹாசீத சௌமித்ரிஹி சத்வாம் குஷலம் அப்ரவீத். குஹனே, உன்னுடைய தோழன் ராமன்னு பேரு, அவன் தன்னுடைய மனைவியான சீதையுடனும் பரதனோடும் வந்திருக்கிறான். அவன் நீ சௌக்கியமான்னு, நீ குஷலமா அப்படின்னு விசாரித்தான். குஷலம்னா க்ஷேமம், நன்மை விசாரித்தல். சம்ஸ்கிருதத்துல குஷலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லுவாள். இப்ப குஷலம் அப்ரவீத் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து, இன்னைக்கு இல்ல, ராமாயண காலத்துல இருந்து, வேதங்கள் காலத்துல இருந்து அது ஒரு வழக்கம். இன்றும் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வழக்கம் பாரத நாட்டிலே. பஞ்சமீம் அத்ய ரஜனீம் உஷித்வா வச்சனான் முனேஹே பரத்வாஜாப்யனுஜாதம் திரக்ஷஸ்யத்யைவ ராகவம். இன்னைக்கு ஒரு நாள் பஞ்சமி திதி, இன்னைக்கு இரவு வந்து பரத்வாஜ ஆசிரமத்திலே தங்கிவிட்டு நாளை வரப்போகிறார். ஏவமுக்த்வா மகாதேஜா சம்பிரஹிஷ்ட தனூருஹ உத்பபாத மகாவேகோ வேகவான் அவிச்சாரயன். இப்படி சொல்லிவிட்டு சந்தோஷத்துல உடனே கிளம்பிட்டார் ஹனுமார், வேற எதுவும் யோசிக்கவே இல்லை. சோபஷ்யத் ராமதீர்த்தம் ச நதீம் வாலூகினீம் ததா கோமதீம் தாம் ச சோபஷ்யத் பீமம் சாலவனம் ததா பிரஜாश्च பகுசஹஸ்ராஹ ஸ்பீதான் ஜனபதானபி. அங்கிருந்து கிளம்பி ராமதீர்த்தம்ங்கிற இடம், வாலூகினிங்கிற நதி, அதை தாண்டி கோமதி நதி, பெரிய பெரிய சாலமரம், ஆச்சாமரத்தின் காடு, அதை தாண்டி பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வசிக்கக்கூடிய பட்டணங்கள், பெரிய பெரிய பட்டணங்களை பார்த்தார்.
சகத்வா தூரமத்வானம் त्वरितः கபி குஞ்சரஹ ஆசசாதஹ துருமான் புல்லான் நந்தி கிராம சமீபகான் ஸ்திரீபிஸ் சபுத்ரைர் விருத்தைச்ச ரமமானைர் அலங்கிருதான் சுராதிபஸ்யோபவனே யதா சைத்ர ரதே துருமான். அங்கிருந்து நேரா நந்தி கிராமத்துக்கு அருகிலே உள்ள ஒரு தோட்டத்திலே குதிக்கிறார். ரொம்ப அழகான தோட்டம். அங்கு குதித்தார் அனுமார். क्रोशमात्रे त्वयोध्यायां चीरकृष्णाजिनाम्बरं ददर्श भरनं दीनं कृशम् आश्रमवासिनं जटिलं मलदिग्धाङ्गं भ्रातृव्यसनकर्षितं फलमूलाशिनं दान्तं तापसं धर्मचारिणं समुन्नतं जटाभारं वल्कलाजिनवाससं नियतं भावितात्मानं ब्रह्मर्षि समतेजसं पादुके ते पुरस्कृत्य शासन्तं वै वसुन्धरां चातुर्वर्ण्यस्य लोकस्य त्रातारं सर्वतो भयात् उपस्थितममात्यैश्च शुचिभिश्च पुरोहितैः बलमुख्यैश्च युक्तैश्च காஷாயாம்பரதாரிபிஹி. அங்கிருந்து பார்க்கிறார் பரதன் எப்படி ராஜ்யத்தை ஆளுகிறான்ங்கிறத பார்க்கிறார். அயோத்தியிலிருந்து ஒரு கூப்பிடு தூரம்னு சொல்லுவா, ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்திலேயே இருக்கு அந்த நந்தி கிராமம்ங்கிறது. அங்கு பரதனானவன் ஆசிரமத்திலே வசிக்கிறான். இந்த ஆசிரமத்திலே வசித்து கொண்டு மரவுரி மான் தோலை தவிர வேற எதுவும் கட்டி கொள்வதில்லை. தலையில ஜடதாரியாக ராமன் மாதிரியே வேஷத்துல இருக்கான். அழுக்கு படிந்த மேனியில எப்பயும் அழுக்கு. அதுக்கு மேல தமையனாரை பிரிந்த அந்த துக்கத்தினால உடம்பெல்லாம் மெலிந்து போயிருக்கு. வெறும் கனிகள் கிழங்குகளை மட்டும்தான் சாப்பிட்றான். பக்குவான்னம், அதாவது சமைத்து சாப்பிடுவதில்லை. இயற்கையாக என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும்தான் சாப்பிட்றான். மனதை அடக்கி கொண்டு ஒரு தபவேடம் பூண்டு தர்மத்தையே மேற்கொண்டு ஜட்டாமண்டலங்களை தலையிலே தரித்து கொண்டு எப்பொழுதும் உள்ளத்திலே ராமபிரானியை தியானித்து கொண்டு பார்த்தா ஒரு வசிஷ்டர் பிரம்மரிஷி மாதிரி இருக்கான் இந்த பரதன். அவன் ராவணனுடைய பாதுகையை முன்னிட்டு கொண்டு இந்த பூமியை ஆண்டு கொண்டு வருகிறான். அப்படி இருக்கக்கூடிய அவனை பார்த்தார். பக்கத்திலே மந்திரிமார்கள் புரோகிதர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நஹிதே ராஜபுத்திரம் தம் சீரகிருஷ்ணாஜி நாம்பரம் பரிமோக்தும் யவஸ்யந்தி பௌராவை தர்மவத்சலம். அந்த சமயத்துல இந்த பரதன் இருக்கானே, அந்த நகர ஜனங்கள் சுகித்திருக்க துணியவில்லை. இந்த பரதனை இப்படி பார்க்கும் பொழுது இந்த நகர ஜனங்களுக்கும் பெரிய சுகம் ஏற்படல. தம் தர்மம் இவ தர்மஜம் தேவவந்தம் இவாம் பரம் தேகவந்தம் இவா பரம் உவாச்ச பிராஞ்சலிர் வாக்கியம் ஹனுமான் மாருதாத்மஜா. இப்ப தர்மம்ங்கிற அந்த ஒரு தத்துவம் இருக்கே, தர்மம், அதுவே ஒரு உருவெடுத்து வந்த மாதிரி இருந்தான் பரதன். அவரை பார்த்து ஹனுமார் ரெண்டு கையையும் கூப்பி கொண்டு பேசுகிறார். வசந்தம் தண்டகாரண்யே யம் துவம் சீரத் ஜட்டாதரம் அனுஷோச்சசி காகுஸ்தம் சத்வாம் குஷலம் அப்ரவீத். தண்டகாரணத்திலே ராமர் வசிக்கிறார்னு நினைத்து கொண்டு அந்த ராமருக்காக எந்த ராமருக்காக நீ இப்படி கஷ்டப்படுறியோ அந்த ராமன் நீ எப்படி இருக்க, சௌக்கியமா, நீ குஷலமான்னு உன்னை கேட்டுன்னு வர சொல்லி என்னை அனுப்பினார் அப்படின்னு முதல் வார்த்தை சொல்றார். எவ்வளவு நல்ல வார்த்தை. அனுமார், நீ எந்த ராமனுக்காக இப்படி கஷ்டப்படுறியோ அந்த ராமர் உன்னுடைய குஷலத்தை விசாரிச்சார். போன உடனே இதான் சொன்னார், வேற எதுவும் சொல்லல. அவன் மனதிலேயே அப்பதான் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்புறம்தான் நம்ம பேசுறதெல்லாம் அவனுக்கு புரியுங்கிறது ஹனுமாருக்கு தெரியும். ஹனுமாரை ராமர் அனுப்பினதுக்கு காரணமும் அதுதான். ஒவ்வொரு சமயத்திலையும் அவருடைய பேச்சு வன்மை அதை காட்டிக்கொண்டே வருகிறார். பிரியமாக்கியாமி தே தேவ சோகம் தியக்ஷசி தாருணம் அஸ்மின் முகூர்த்தே பிராதாத்வம் ராமேன சகசங்கதா லக்ஷ்மணேன ச வைதேஹ்யா பராம் பிரீத்திம் அவாப்ஸ்யசி. தேவனே, பரதனே, நான் உனக்கு நன்மை சொல்றேன், உனக்கு பிடிச்சத ஒண்ணு சொல்றேன். உன்னுடைய சோகத்தை எல்லாம் விடு. இந்த முகூர்த்தத்துல நீ ராமனோடு சேரப்போகிறாய், லக்ஷ்மணனோடு சேரப்போகிறாய், சீதையோடு சேர்ந்து பல பரமமான சந்தோஷம் மூவரையும் காணுவதனாலே உனக்கு கிடைக்க போகிறது. நிஹத்ய ராவணம் ராமஹா பிரதிலப்ய ச மைதிலீம் உபயாதி சமிருத்தார்த்தா சகம் மித்ரைர் மகாபலைஹி. அவன் நிறைய தோழர்களை சேர்த்துட்டான். அவனுக்கு இங்க இருக்கிற 2-3 தம்பி போறலன்னு பல தம்பிகளை சேர்ப்பதற்காக கீழே போய் ராவணனை கொன்று பல தம்பிகளை சேர்த்து கொண்டு வந்திருக்கிறான். நிறைய மித்திரர்கள், நிறைய சொந்தக்காரால கூட்டின்னு வந்திருக்கான்.
லக்ஷ்மணஸ்ச மகாதேஜா வைதேகி ச யசஸ்வினி சீதா சமக்ரா ராமேன மகேந்திரேன யதா சச்சி. இப்ப லக்ஷ்மணனும் வீரம் குறையாமல் இருக்கிறான், சீதையும் புகழ் குறையாமல் இருக்கிறாள், அவர்களும் ராமரோடு வருகின்றார்கள். ஏவமுக்தோ ஹனுமதா பரதோ பிராத்ருவத்சலஹ பபாத சஹசா ஹிருஷ்டோ ஹர்ஷான் மோகம் ஜஹாமச்ச. இதை கேட்ட உடனே பரதன் என்ன ஆயிட்டான்னா சந்தோஷத்துல மயங்கியே விழுந்துட்டான். சந்தோஷத்துல ஒரு குதி குதிச்சான். அந்த குதித்து அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். ததோ முகூர்த்தாதுத்தாய பிரத்யாஸ்வாஸ்ய ச ராகவः ஹனுமந்தமுவாச்சேதம் பரத பிரியவாதினம். இப்போ ஒரு முகூர்த்த காலம் அப்படியே மயக்கத்திலே இருந்து அப்புறம் மெதுவா எழுந்து ஹனுமாரை பார்த்து பேசுகிறார் பரதர். அசோக ஜெய் பிரீதிமயைஹி கபிமாலிங்கம் பிரமாத் சிச்சேச்ச பரத ஸ்ரீமான் விபுலை அஸ்திரபிந்துபிஹி. அப்ப அந்த ஹனுமாரை அவ்வளவு ரொம்ப சந்தோஷத்துல பரபரப்போட, கை என்ன பண்றது கால் என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பரபரப்புல சந்தோஷத்துல தெரியும் கை கால் தெரியாம குதிக்கிறதுன்னு சொல்றாளே, அந்த மாதிரி அந்த சந்தோஷத்திலே பரதன் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா போய் அந்த அனுமாரை ஆற கட்டி தழுவி கொண்டு அவர் உடம்புல அப்படியே கண்ணீரை பெருக விடுறான். அனுமார் உடம்புல முழுக்க அந்த அவன் அனுமாருக்கு திருமஞ்சனமே பண்றான் கண்ணீரால. அவ்வளவு ஜலம், ஆனந்த கண்ணீர். அஸ்திரபிந்து பிகி சிஷே சாண்டார் வால்மீகி. தன்னுடைய கண்ணீர் துளிகளால அனுமார நனைத்தானாம் பரதன். தேவோ வா மானுஷோ வா துவம் அனுக்ரோஷாதிகாகதா பிரியாக்கியானஸ்ய தே சௌமிய ததாமி புர்வதः பிரியம் தவாம் சதசஹஸ்ரம் ச கிராமமானாம் ச சதம் பரம் சகுண்டலா சுபாச்சாரா பாரியா கன்யா ச ஷோடச ஹேமவர்ணா சுனாசோரூஹு சசி சௌமியானனா ஸ்திரியः சர்வாபரண சம்பன்னா சம்பன்னா குல ஜாதிபிஹி. ஐயோ நீ இவ்வளவு சொல்லிட்டியே, உனக்கு என்ன நான் தருவேன்? இவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்திய ஒரு கருணையால சொல்லியிருக்க நீனு. உன் கருணையினாலதான் இன்னைக்கு நான் பழைத்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு 100,000 பசுக்கள் தருகிறேன், 100 கிராமங்களை தருகிறேன், உனக்கு எவ்வளவு நகை வேணுமோ தருகிறேன், உனக்கு மனைவிமார்கள் வேணுமா, பெண்கள் வேணுமா, எவ்வளவு வேணும் தருகிறேன். நல்ல அழகான இந்த விவாகத்துக்கு உரிய பெண்கள் எவ்வளவு இருக்காளோ அயோத்தியில 16 பெண்கள் உனக்கு உனக்கே கல்யாணம் பண்ணி தருகிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தருகிறேன்னு அள்ளி தருகிறேன்னு பரதன் சந்தோஷத்துல குதிக்கிறார். நிஷம்ய ராமா கமனம் நிருபாத்மஜா கபி பிரவீரஸ்ய ததத்புதோபமம் பிரஹர்ஷிதோ ராம திதிருக்ஷயா பவத் புனச்ச ஹர்ஷாதிதமப்ரவீத்வசா. சக்கரவர்த்தி திருக்குமாரர் பரதன் இந்த அனுமார் மூலமாக இந்த ஒப்பற்றதான ராமன் வரவை தெரிந்து கொண்டு உள்ளம் பூரித்து அந்த சந்தோஷத்துல பேச தொடங்குகிறார் அனுமாரிடம். இதோடு 128ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 129ஆம் சர்க்கம் 130ஆம் சர்க்கத்துல என்ன நடக்கிறதுன்னு நாளை பார்ப்போம். அதோட பெரும்பாலும் இந்த ராமாயணம் முடிந்துவிடும். 131ஆவது சர்க்கம் அது பட்டாபிஷேகம், அது சாத்துமுறை தினத்தன்று நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி பாக்யா சுவாமி. Swami.